மக்களே, இப்போது உலகத்திலேயே யாரும் செய்து காட்டாத ஒரு அறிவுபூர்வமான அற்புதமான பயிற்சி இப்போ நான் செய்து காட்டுறேன். மார்ஷல் ஆர்ட்டோட அட்வான்ஸே ஃபீல் டெவலப்மெண்ட் தான். உடம்பில் நாம் எங்கெங்கே நினைக்கிறோமோ அங்கங்கே நினச்சி உடலுடைய சக்தியை டெவலப் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட் அட்வான்ஸ். அதாவது உடலில் உள்ள செல்களுக்கு, கோடிக்கணக்கான செல்களுக்கு சக்தி கொடுக்கறது தான். கொடுக்க தான் ஆற்றல் வளரும், இந்த இன்னர் ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டு வரும். இந்த இன்னர் ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டு வந்தால் தான் லைஃபு, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், முன்னேறும். இல்லைன்னா முன்னேறுவதற்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கற்பனை சண்டையை நான் பல விதமாக செய்யலாம். மினிமம் இப்போ நான் 3 விதமாக நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். ஃபீல் அங்கங்கே மாற்றுவேன். உங்களுக்காக நான் நிதானமாக பொறுமையாக அந்த ஃபீல் எங்கெங்கே மாறுதுன்றதை நான் செய்து காட்டுறேன். செய்து காட்டின பிறகு பல விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல் லாக் அட்டாக். இது ஒரு ஃபீல். உடம்புல எங்கே நினைக்கணுமோ அங்கங்கே வித்தியாசமாக நினச்சி அந்த செல்லுக்கு பவர் டெவலப் பண்ணக்கூடியது. இப்போது இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்ல உன்னிப்பாக பாருங்கள், வேறு ஒரு ஃபீலில் இருக்கும். உடம்புல வேறு ஒரு இடத்துல நினச்சி வருவது. அந்த ஃபீலை செய்து காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஃபீல். மூமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும், அர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும்.
ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்டைல். நான் முதல்ல பண்ணது ஒரு ஸ்டைல். இது கோச்சரு ஸ்டைல். இப்போ ஷிட்டோரியலில் ஃபீலை எப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நிதானமாக செய்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா தான் அந்த ஃபீல் சேஞ்சஸ் தெரியும். பாருங்கள், நல்லா பாருங்க. பிளாக் ஃபோர்க், சுத்துவா, break, block, run, kick, hook, nose block, run, kick, hook. இது ஒரு ஃபீல். இது மாதிரி ஷோல்டர் ரீஃபீல், உச்சு ரீஃபீல், வாட்டர் ரீஃபீல், இச்சு ரீஃபீல், ஷோட்டகான் ஃபீல் ஸ்டைல் ஃபீல் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் கரெக்டு யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்ட். ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணணும். அதான் இந்தியாவில் ஆள் கிடையாது. இந்தியாவில் என்ன தவிர யாருமே ஃபீல் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, பண்ணலை, தெரியாது. ஏன் அப்படின்னா எல்லா பசங்களும் குரு துரோகி பசங்க. இந்த குரு துரோகி பசங்க மூஞ்சல் முழிக்காதீங்க, எந்த புரியும் கிடையாது. இப்போ இருக்கிற பசங்க கராத்தையும் தெரியாது, என்ன அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் வேஸ்ட்டு, பயிற்சியும் வேஸ்ட்டு. நீங்கள் மக்களே நீங்கள் அவங்க நம்பினீங்கன்னா உங்கள் காலம், நேரம், பணம் வீணாவதோட உங்கள் சந்ததியே வீணாக தான் பிறக்கும். சந்ததி பிறப்பே வீணாகும். நான் தயவுசெய்து சொல்கிறேன், குரு தொழில் பசங்களை நம்பாதீங்க. அவங்க நம்புகிற கூட்டம் பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை உடச்சிட்டு என்ன போக முடியல. ஒன்று. ரெண்டாவது என்ன, இந்தியாவை உலக அளவு கொண்டு போகணும்னு நான் பார்க்குறேன். இந்தியாவிலே வீரர்களை நன்றாக தெரிஞ்ச உணர்ந்து செய்கிற மாஸ்டர் நான் இருக்கேன்றதை உலகம் பூரா காட்டுறதுக்காக நான் இந்தியாவை மட்டும் மனசு வச்சு பண்ணுறேன். நான் மட்டும் இந்தியாவுக்குள்ள ஜப்பான் பேரை சொன்னேன்னு வச்சுங்களேன், நான் கோடிக்கணக்காக சம்பாதிப்பேன். ஆனால் அந்த பணம் எனக்கு வேணாம். இந்தியாவுக்குள்ள அந்நிய உணர்வு கொடுக்கவே கூடாது, எந்த குடும்பத்திலுமே கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவுக்குள்ள ஜப்பானு, சைனா, கொரியா, வேற ஒரு நாடுகள் உணர்வு தான் இந்திய மக்கள் தெரிவிக்க தவிர இந்திய உணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படின்னா நாட்டை முன்னேற்ற முடியாது. நீங்கள் சைனாக்குள்ளே பாருங்கள், சைனா உணர்வு தான் இருக்கும். அதான் அந்த நாடு இந்தியாவோட 100 வருஷம் முன்னேறிடுச்சு. அது பயங்கரமாக முன்னேறிச்சு. நாமெல்லாம் அவங்க தொடுவதற்கு 100 வருஷம் ஆகும். அதே மாதிரி ஜப்பான் தான் இருக்குது. நான் போய் ஜப்பானில் கிளாஸ் எடுக்க முடியுமா இந்தியாவை சொல்லி? பின்னிடுவாங்க. என்ன அவங்களுக்கு அந்த அந்த தன் நாட்டு மேலே பற்றுகள் இருக்கும்போது நம்ம நாட்டில் மட்டும் இந்த பற்றுகள் எல்லாம் போச்சு. ரொம்ப கன்றாவி. இப்படி தான் நாடு முன்னேறாத மக்களே. இந்தியா வல்லரசாகவே ஆகாது. இந்தியாவுக்குள்ள இந்தியா தான் இருக்கணும். வேறு எந்த நாடும் எந்த நாட்டோட உணர்வும் இருக்கக்கூடாது. அந்த கான்செப்டை மைண்ட் வச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால்
யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும், உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை முன்னேறும். இவங்க துரோகி பசங்க நம்பினீங்கன்னா வேஸ்ட்டு, நம்பாதீங்க அப்படின்னு இந்த பதிவு மூலம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு அறிவார்ந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.